நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா சீரீஸாக எடுக்கப்பட்ட மாயசபா அப்படின்ற சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 எபிசோடு இருக்குது. இந்த சீரீஸோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா 70s டைம் பீரியட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு வில்லேஜ்ல இருந்து 2 யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு பிஹெச்டி பண்றதுக்காகவும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கிறதுக்காக இவங்க இருந்த ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருடைய வாழ்க்கை பாதையில பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்றது எப்படி வருது, அது மூலியமா இவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்றதுதான் இந்த சீரீஸோட கதைக்களமா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரீஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா 70s டைம் பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த மேக்கிங் வைஸுமே பாத்தீங்கன்னா விஷுவலா வந்துட்டு தரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. தென் அதே மாதிரி இந்த 2 யங்ஸ்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள போறதுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை இவங்க எப்படி வந்துட்டு ரெக்டிஃபை பண்றாங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, சீரியஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இருந்தாலுமே இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஜாதி அரசியலை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அது இந்த டைமிங்ல பார்க்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா சீரீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க.